ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் மொஹாலிலேருந்து வந்திருக்கேன் ஃபார்மசிஸ்ட் வேகன்சி பற்றி தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் தென் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஒரு வீடியோ போடலாம், டெய்லி ஒரு வேகன்சி வீடியோ போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் நிறைய ஃபார்மசி அண்ட் தென் நர்சிங் ரிலேட்டட் வேக்கன்சிஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் வீடியோ வந்து டெய்லியும் போட ட்ரை பண்ணுறேன். ஆல் ஓவர் இந்தியா வேக்கன்சி வந்து போட்டுட்டு வரேன். ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். ஸோ நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன பேசிஸ் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் இது தான். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அது வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அண்ட் தென் உங்கள் ஜாப் வந்து நல்லா இருந்ததுன்னா அவங்க வந்து மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இது என்ன மாதிரி ரிலேட்டட் இது ஒரு எஜுகேஷன் காலேஜ் மாரி தான். ரிசர்ச் இது யூனிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதை நடத்துகிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். தட் மீன்ஸ் என்னென்ன போஸ்ட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷனில் ஒரு வேக்கன்சி, கவுன்சிலருக்கு வந்து 2 வேக்கன்சி, ஜூனியர் இன்ஜினியரிங், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 43,800 வந்து உங்களுக்கு சேலரின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கன்சாலிடேட் பே தான். உங்களுக்கு வந்து கம்மியாக ஆகாது, இதுக்கு மேலேயும் ஆகாது. அவங்க வந்து அலவன்சஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் டேரெக்டாக நம்ம வந்து ஃபார்மசி இதில் போயிடலாம். ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து ஒரே வேக்கன்சி தான் யூஆர். அண்ட் தென் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். டிப்ளமோ வந்து இதுக்கு எலிஜிபிளே கிடையாது. அண்ட் தென் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் சென்ட்ரல்லையும் பண்ணியிருக்கலாம் ஆர் எனி ஸ்டேட்லேயும் பண்ணியிருக்கலாம். அண்ட் தென் இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 இயர்ஸ் தான் ஏஜ் லிமிட்டு. இதுக்கு மேலே இருந்தீங்கன்னா மறக்காமல் அப்ளையே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா கான்ட்ராக்ட் தான் எடுக்கிறாங்க, எடுக்க மாட்டாங்க 33 மேலே இருந்தால். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட் தான். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து அட்மிட் கார்டு வந்து ஆன்லைன் மூலிமா அனுப்புவாங்க. அண்ட் தென் இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1100 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் காஸ்ட்டு. யாருக்கெல்லாம் ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்டு. அண்ட் தென் உமனுக்கு வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பை எனி அதர் மோட் ஆஃப் பேமெண்ட் வில் நாட் பி அக்செப்டட்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஆன்லைன் மோட் தான். நீங்கள் வந்து மணி ஆர்டரு, செக்கு, டிடி எது அனுப்புனாலும் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான சொல்யூஷன் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.